ஸோ இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூ கமர்ஷியலி சின்ன மினிமம் பட்ஜெட்னா கூட அந்த போட்ட காசெல்லாம் எடுத்துட்டாங்க, நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இப்படி எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்ட்டு அந்த இயக்குனர் எந்த வகையிலையும் சோரம் போயிடக்கூடாது. அப்போ நம்மளுமே கொஞ்சம் கமர்ஷியல் பேக்கேஜில் பண்ணிடலான்னு போகவே கூடாது. அவர் கூழாங்கல் மாதிரி கொட்டுக்காளி மாதிரி அடுத்தடுத்து தொடர்ச்சி எந்த படங்கள் பண்ண வேண்டியதான் அவர் செய்யணுங்கிறது என்னோட விருப்பம். சிவகார்த்தியின் தொடர்ந்து இது மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். சிவகார்த்தியின் ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. எல்லாருமே இந்த மாதிரி அடுத்த லெவல் போய் இன்னும் இன்டர்நேஷனல் மூவிஸை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். ஏன்னா யூஷுவல் ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க இதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் முக்கியமாக இருக்கு. உள்ள திரைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்களோ இல்லை டைரக்டராக இருக்கிறவங்களோ பெருசாக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து வருஷத்துக்கு ஒரு படம் இது மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10 பேர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 10 படம் வந்துடும் வருஷத்துக்கு. இது மாதிரி படமாக பார்க்கும்போது பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒன்றும் இல்லை. இது நம்ம டீட்டெயிலாக பேசவே வேணாம். கமல் இந்த படம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதினார்ல ஒரு 3 பக்கத்துக்கு, அதை படித்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அவருக்கு அந்த சென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி தான் தொடர்ச்சியாக அவருக்கு இருந்த லிமிட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கொட்டுக்காளி இயக்குனருக்கு லிமிட் அவர் நினைச்ச படத்தை அவர் எடுத்துடலாம். ப்ரொடியூசர் உதவியா ப்ரொடியூசரும் ஆக்டர்ஸும் கம்ஃபர்டபுளாக கூட இருக்கிற பட்சத்தில் அவர் ஒரு ஸ்டார் இமேஜில் இருக்கும் பொழுது ஸ்டார்டம் இருக்கும் பொழுது அவர் அதுக்குள்ளே பண்ணுறது இருக்குல்ல, அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டுக்கு மேலேயும் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த லிமிட்டுக்குள்ளே அவர் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தார்ல, அதை நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம்ல. அப்போ அவருக்கு புரியும் இந்த சென்ஸ். ஐயோ இவனுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி படத்தை, இது ஓடணுமேங்கிற பதட்டம் அவருக்கு இருந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அந்த கடிதம். ஸோ எல்லாருமே அந்த கடிதத்தை படிங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி.